நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் திருக்குறளின் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தை பார்த்து வருகிறோம். இதுவரை நாம் அந்த அதிகாரத்தில் 3வது குறள், மொத்தத்தில் 43வது குறள் வரை நாம் பார்த்திருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது 44வது குறள். குறள் என்ன சொல்கிறது என்றால், பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்சான்று வெல். தான் இந்த திருக்குறள், 44வது திருக்குறள். அதாவது என்னன்னா, முதல்ல பழி அஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்சான்று வெல். ரொம்ப நுட்பமான குறள். அதுல உபயோகப்படுத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் ரொம்ப நுட்பமான வார்த்தைகள், சொற்கள்லாம் ரொம்ப நுட்பமானது. வாழ்க்கையே மிகுந்த நுட்பமானது. அது என்ன அர்த்தம்னா, ஒரு இல்வாழ்க்கையில அது நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்றார். அதாவது பல வகையிலையும் அந்த வாழ்க்கையை பற்றி அவரு சிறப்பித்து சொல்லியிருக்கிறாரு. அவன் அந்த ஒரு இல்லறத்தானுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 குறள்கள்லையுமேயே அந்த கடமைகளை பற்றி எல்லாம் அவரு நல்லா சொல்லியிருக்கார். அந்த கடமைகள்லாம் நாம சிறு பிள்ளைகளா இருக்கும்போது நமக்கு அது தெரியாது. நம்ம தாய் தகப்பனுக்கு தான் அதனுடைய இது தெரியும். அது மாதிரி இப்போ நாம தாய் தகப்பனா இருக்கும்போதுதான் அந்த கடமைகள் நமக்கு என்னன்னு தெரியும். நம்ம அப்பா அம்மா என்ன செய்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த இது தெரியும். அப்போ இந்த கடமைகளை ஒரு 3 குறள்ல சொன்னவரு திருப்பி இப்போ நமக்கு வாழக்கூடிய முறையை எப்படின்னு சொல்றார். அதாவது அந்த எடுத்த உடனேயே அந்த இல்வாழ்க்கையில அந்த வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கும் போதே அதுல பழி அஞ்சுதல்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமான சொல்லா இருக்கு. அந்த பழி அஞ்சுதல்ங்கிறது அப்பதான் ஒரு செயல்களை எடை போட முடியும். அந்த பழி அஞ்சுதல்ங்கிற அந்த சுவாபம், அந்த இயல்பு, எப்பா நான் வரமாட்டப்பா அந்த இதுக்கு, என்னெல்லாம் அந்த இதுக்கு கூப்பிடாதீங்க இப்படின்னு சொல்லி சும்மா யார் எங்க கூப்பிட்டாலும் எப்படி போனாலும் இப்படி எல்லாம் ஒவ்வொரு காரியங்கள்ல ஒரு சில நண்பர்களால நாம கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாம எதை பற்றியுமே அந்த இதுகளை யோசிக்கிறது கிடையாது. இது செய்யக்கூடிய காரியமா, இது செய்யக்கூடாத காரியமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. சிறு வயசுல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நல்ல ஒரு வசதி உள்ள வீட்டு பையன்தான். நல்லா எல்லாத்துக்கூடயும் நல்லா பழகக்கூடிய, இந்த பெரிய வீட்டுல உள்ள பையங்கன்னு சொல்லி ரொம்ப ஒதுங்கி இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லாத பையன் நல்லா எல்லாத்திட்டையும் நல்லா பழகுவான்.
இவரு ஒரு நாள் வந்து அந்த தன்னுடைய ஆனா அவர்கிட்ட வந்து அந்த கேரக்டர்ல வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் சில குறைபாடுகள் வந்து அது இருந்தது. ஆனா இந்த குறைபாடுகள் எல்லாம் அத கூட பழகுறவங்க அத டிஸ்கிரிமினேட் பண்ணி, அதாவது பகுத்தறிந்து இது சரி, இது சரி, இது வந்து சரியில்லாதது அப்படின்னு வந்து அத வந்து அவங்க இந்த தன்னுடைய அறிவ பயன்படுத்தலைன்னா அவரை வந்து அவர் கூடவே சேர்ந்து நம்ம ஆட ஆரம்பிச்சிருவோம். அத வந்து அந்த அறிவு எப்ப வரும்னா, அந்த பழி அஞ்சக்கூடிய சுவாபம் இருந்தா தான் வந்து அந்த இதுகள்லாம் வரும். இவரு என்ன செய்வாருன்னா, அ இவர்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. பணக்கார வீட்டு பையன், வசதி உள்ள பையன், அ துட்டும் இருக்கு. அப்படி எல்லாமே இருக்கக்கூடிய அந்த பையன், சில நேரத்துக்கு வந்து அவரு என்ன செய்வாருன்னா, அ அந்த சில ஹோட்டல்களுக்கு போவார். ஹோட்டல்களுக்கு போவாருன்னா, ஒரு ஒரு பிஸியான டைம்ல அப்படி போறது. போயி என்னால அந்த ஹோட்டல்ல எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, அந்த அந்த கல்லாப்பெட்டியில வந்து இந்த பணம் குடுக்குற அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கிரவுடடா ஒரு 4 பேர் அப்படி நிக்கும்போது, இவரு என்ன செய்வாருன்னா, அந்த அப்படியே அப்படியே வெளிய வந்துருவாரு. இது இவர்கிட்ட வந்து நெறைய இடங்கள்ல இவருக்கு இந்த பழக்கம் இருந்திருக்கு. அப்போ ஒரு நாளு ஒரு அ கூட படிக்கிற கூட உள்ள அந்த தெருல உள்ள பையங்கள ஒருத்தனையும் கையில கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த பையங்களும் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா போயிட்டாங்க. போயிட்டு போனா, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல போய் நின்னுகிட்டு, சாப்பிட்டுட்டு, இவரு வெளிய வந்துட்டு, வெளிய நின்னுகிட்டு, அவன வா, வா, வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன இது எல்லாமே யாருக்கும் தெரியாம தான் இந்த காரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாமே ஆட்களும் 4, 5 பேர் இருக்காங்க. பிறகு நல்ல வேளை, அந்த பையன் வந்து அன்னைக்கு மாட்டிக்கிடாம இருந்துட்டான். எப்படியோ அவனும் ஒரு வெகுளியா டக்குன்னு அதுல வெளிய வந்துட்டான். அந்த அந்த பிரச்சனை வந்து அன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. அதுல இருந்து எப்பா எவ்வளவு பெரிய ஒரு பாதகமான காரியம். இதுல வந்து நமக்கு வந்து இந்த மாரி ஒரு காரியம் வந்து நம்மள வந்து அவன் பிடிச்சான்னா, அவன் வந்து நம்மள என்ன செய்வான்? நம்மள வந்துகிட்டு ஒரு இடத்துல கட்டி கிட்டி வச்சுட்டான்னா போச்சே. அதுக்கப்புறம் வந்துகிட்டு அ ஒரு சொம்புக்கரணம் போட சொல்லிட்டான். ஏதாவது ஒரு வேலைய செய்ய சொன்னான். அப்படின்னு சொல்லி இந்த மாரி வந்து ஒண்ணு நடந்துச்சுன்னா, எவ்வளவு பெரிய அசிங்கம். அதுதான் அந்த பழி அஞ்சுதல். இது வந்து இது வந்து அந்த ஒரு ஆட்களோட நம்ம சேரும் பொழுதே, இது சிறு பிள்ளையா இருக்கும்போது மட்டுமல்ல. ஒருவன் வந்து ஒரு குடும்பஸ்தனாக ஆனதற்கு பின்னாலும் கூட, அவன் வந்து ஒரு இல்லறத்தானாக ஆன பிறகும் கூட, எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இப்படிலாம் வந்து நண்பர்களால, அ ஆஃபீஸ்ல வந்து வேலை பார்க்கறதுனால, இந்த லஞ்ச லாவண்யங்கள் வந்து நெறைய ஆஃபீஸ்ல வந்து நடமாடும். அப்படிப்பட்ட இடங்கள்ல, இதுகள்ல எல்லாத்துலயும் அந்த வேலை செய்யும் பொழுது, நம்முடைய புத்தியை, நம்முடைய அற சிந்தனையை நாம் வந்து இதுல வந்து நம்ம செயல்படுத்தலைன்னா, நாம வந்து பழியில வந்து தப்ப முடியாம, அதுல பழிக்கு ஆளாயிருவோம். அதனால தான் வந்து திருவள்ளுவர் வந்து பழி அஞ்சி இத வந்து சரியான முறையில எல்லாமே சரி, இது தவறு. ஆக இந்த அற உணர்வு வந்து அந்த குடும்பங்கள்ல இருந்து அந்த
தன்னுடைய தாத்தா, தன்னுடைய அப்பா, அதுக்கப்புறம் நமக்கு இப்படின்னு இந்த 3 தலைமுறையில இதுகள் எல்லாமே வந்து வரணும். அதான் பழி எஞ்சி, அதுக்கப்புறம் வந்து அவரு சொல்றாரு பாருங்க. "பாத்தூன் உடைத்தாயின்" பழி எஞ்சி பாத்தூன் உடைத்தாயின், அந்த என்ன பாத்தூன்? பாத்தூன்னா பகிர்ந்து உண்ணுதல். அதாவது பாகம் பாகமா எடுத்து வச்சு உண்ணுதல். பகிர்ந்து உண்ணுதல். இந்த பகிர்ந்து உண்ணுதலும் இந்த வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியம். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அ சில பையங்க அந்த கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி, பிள்ளைகள் எல்லாம் இருக்கும். ம் அங்க இருந்து நைட்ல இருந்து என்னத்தையாவது வாங்கிட்டு வருவாங்க. அ இப்போ உள்ள இதுகளுக்கு வந்து சுவையான அந்த பலகாரங்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வச்சுட்டு ஒத்தையில திம்பாங்க. வீட்டுக்குள்ள உள்ளவங்ககிட்டயே பாத்தூண்டு இருக்காது. பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆ அதெல்லாம் வந்துட்டு வேற ஒண்ணுமே இல்ல. இந்த ஒரு சோறு சாப்பிடுறதுக்கு வந்துகிட்டு, ஒரு பக்கோடா வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஒரு மிக்சர் வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஒரு காரச்சேவ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுல எல்லாத்தையும் அப்படி விரிச்சு வச்சு, அப்படி ஒரே ஆளா வந்து ஃபுல்லா சாப்பிடுறது. யாருக்கும் குடுக்கறது கிடையாது. இதுதான் இந்த பாத்தூன் வந்து இதுவே நமக்கு வந்து குடும்பத்துக்கு உள்ள இந்த இல்வாழ்க்கையில அந்த வீட்டு ஆட்களுக்குள்ளேயே நாம வந்து இந்த மாதிரிலாம் வந்து அந்த பாத்தூன் பழகலை அப்படின்னாச்சுன்னா பிறகு எப்படி வந்து இந்த எல்லா எல்லோருக்கும் குடும்பத்தாருக்கு அடுத்தாப்புல வந்துகிட்டு சுற்றத்தார்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அதுக்கும் கொஞ்சம் ஒரு மக்கள் கூட்டம், ஒரு ஏதோ ஒரு அமைப்புல இருக்கும்பொழுது அங்க உள்ளது. இப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு மிக விரிந்த ஒரு ஃபேமிலி அப்படி மாரி இருக்கக்கூடிய அந்த இதுகளுக்கு எல்லாத்துக்கும் அந்த இத நாம குடுக்கணும். இது வந்து நம்முடைய ஒவ்வொரு செயல்கள் மூலமா அத வந்து நாம செய்யணும். இப்போ ஒரு ஒரு ஏதோ ஒரு இதுல வந்து மெம்பரா இருக்கோம். நம்ம வந்து அ அதுல வந்து நாம வந்து ஒரு பணத்த வந்து நாம அதுல வந்து நம்முடைய பணத்த நம்ம செலவழிச்சு, ஒரு 10, 100 பேருக்கு வந்து சோறு போடுறது. இப்படி இந்த மாரி வந்து காரியங்கள், இதுதான் வந்து "பார்த்தும் உடைத்தாயின்" நம்முடைய பணங்கள செலவழிச்சு, நம்மளே இதுல இது பண்ணி, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மக்களுக்கு அந்த உணவு கிடைக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுனோம்னா, இதுதான் "பழியெஞ்சி பாத்தும் உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல்." வழி எஞ்சல் அப்படின்னு சொன்னா, இதான் அந்த நுட்பமான ஒரு ஒரு சொல் இது. வழி எஞ்சல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போய்க்கிட்டே இருக்கோம். ஒரு இடத்துக்கு வந்து போறோம். அ ஆ அண்ணாச்சி இது வந்து இந்த இந்த பக்கத்துல வந்து இந்த இடம் எங்க இருக்கு? அ அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்ட்ட நம்ம கேட்கும்போது, "நீங்க எங்க போணும்?" நான் வந்து இந்த கோரம்புளத்து வரைக்கும் நான் போணும். கோரம்புளத்து வரைக்கும் போணுமா? ஏன் அப்ப அதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? நீங்க எங்க இருக்கிறீங்க? அது தூரத்துக்கு வந்து ரொம்ப தூரம்ல இருக்கு. அப்படி நாம அந்த தெரியாம வந்து அ அந்த வழி தூரம் இருக்கும். ஆனா நாம வந்து ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருப்போம். அப்ப இன்னும் நீங்க தூரம் போக வேண்டியிருக்கு ஐயா! அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் வாழ்க்கையில வந்து வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல் அப்படிங்கும்போது என்னன்னா, 60 வயசு வரைக்கும் வாழலாம். 70 வயசு வரைக்கும் வாழலாம். 80 வரைக்கும் வாழலாம். நீங்க என்ன இன்னும் உங்களுக்கு எவ்வளவு காலம்யா இருக்கு? நீங்க வந்து இன்னும் அ எவ்வளவு காரியம் நீங்க செய்யலாம்?
அப்படின்னு தான் அந்த இத சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர்ட்ட வந்து, "ஏ என்னாச்சுப்பா அவரு? அண்ணாச்சி அவரு திடீர்னு இறந்து போயிட்டாரு." ஐயையோ! வயசு எவ்வளவு சொற்பமான பையன். இன்னும் அவனுக்கு காலம் எவ்வளவு கிடக்கு. இன்னும் அவன் வந்து எவ்வளவோ நாள் வந்து இருக்கலாமே. அதுக்குள்ள இப்படி ஒரு தவறிட்டானே. அவன அந்த தவறு வந்து ஒரு வியாதியினாலேயோ, ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ, எதுவோ ஒரு காரணங்களால ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு போயிருது. அப்பதான் அதுல வந்து "பழியெஞ்சு பாத்தும் உடைத்தாயின் வாழ்க்கை" அந்த இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கை வந்து கட் ஷார்ட் ஆகாது. வழி எஞ்சல். இன்னும் நீங்க போக வேண்டியது இருக்கு. நீங்க இன்னும் 60 வயசு வரைக்கும் நீங்க வரலாமே! அப்படிங்கிறது அதுக்குள்ள நீங்க இப்படி போயிட்டீங்களே! அப்படிங்கிறதெல்லாம் அது இருக்காது. நீங்க நல்ல ஒரு முழு வாழ்க்கைய 60 வயசு முழு வாழ்க்கை, அல்லது 70 வயசு முழு வாழ்க்கை, அல்லது 80 வயசு. நீங்க இன்னும் வாழலாம். அந்த வழி வந்து இன்னும் நீங்க அதாவது எல்லாரும் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இன்னும் வந்து அவரு இருந்தா நல்லா இருக்கும். இருக்கவும் செய்வாரு. நல்லாவும் உடம்பு இருக்க. திடீர்னு இப்படி போயிட்டாரே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி வந்து வழி எஞ்சல் எஞ்சான்றும் பில்ல. ஐயோ! இப்படி ஆயிட்டு அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இந்த பழி எஞ்சக்கூடிய அந்த பாத்தூன் உடைய அந்த இல்லறத்தானுடைய வாழ்க்கை அவனுக்கு வந்து ஒரு குறுகிய வாழ்க்கையா இருக்காது. நல்ல நீண்ட வாழ்க்கை. அவனுடைய இது வந்து நீண்ட ஆயுளோட அப்ப பாருங்க, வள்ளுவர் வந்து இந்த நீண்ட ஆயுளுக்கு உரிய வாழ்க்கைக்கு உள்ள மந்திரம் என்னன்னா, அது வந்து அவன் பழிக்கு அஞ்சியவனா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எல்லோருக்கும் எல்லோருக்கும் தன்னுடைய அ அதாவது தான் சம்பாதித்தது எல்லோருக்கும் குடுத்து உண்பவனாக எல்லோருக்கும் கொடுத்து உண்பவனாக இருப்பதற்கு அவனுக்கு வந்து எல்லா சக்திகளும் அவன் உடையவனாக சம்பாதிக்க கூடியவனாக அது இந்த பழியஞ்சி இந்த பாத்தும் இதுகள்லாம் இருந்துச்சுன்னா கம்பீரமா வந்து அவன் அந்த தொழிலை அவன் செய்வான். அதனால தான் இந்த குறுகிய வாழ்க்கை அந்த ஆயுள் குறையாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு தேவை பழியஞ்சல் பாத்தும் உடைதல். இதுதான் வந்து முக்கியம்னு இந்த குறள்ல வள்ளுவர் சொல்றாரு. இதுதான் உண்மையும் கூட. அதையும் நாம பின்பற்ற பின்பற்ற வேண்டும். மீண்டும் அடுத்த குறளிலே நாம் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.